அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு குரு பயிற்சி 2026. ஏற்கனவே அந்த பண்டில்டாக பார்த்தோம், யோக குரு, மித்ர குரு, பாப குருன்ட்டு. இப்போ இண்டிவிஜுவலாக இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, உங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ வருகிற 2/6/2026 விடியற் காலை 1:50 மணி அளவில் மிதுனத்திலிருந்து குரு பகவான் கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அதாவது குரு பெயர்ச்சி உச்ச குருவாக குரு மாறப்போகிறார். காலப்புருஷ தத்துவப்படி 9-12 குடையவன் 4ஆம் இடத்தில் உச்சமாக போகிறார். வித்தை திறமை மேம்படும், பெரிய அளவுக்கு வளர்ச்சி, பெரிய அளவுக்கு நன்மைகள், பெரிய அளவுக்கு திருப்தி, சுப செலவுகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். யார் யாருக்கு எப்படி கொடுக்க போகிறார்? பொதுவாகவே இந்த குரு பகவான் சுபக்கோள், எல்லோருக்கும் நல்லது பண்ணும். பட் ஒரு சில இவங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்தெல்லாம் வாங்குறார். அதனால் கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் கொஞ்சம் கூட குறைச்சா. ஏன்னா அந்த கோச்சார ரீதியாக இந்தந்த இடங்களில் வந்தால் தான் நல்லது, மற்ற இடங்களில் வர்றப்ப கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சாஸ்திர விதி. இப்போ இது உச்ச வீட்டுக்கு வர்றப்ப நான் அது பொதுவாகவே பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். உச்சத்தில் ஆட்சியில் ஒரு கோள் இருக்குது அப்படின்னா அது பெருமளவிற்கு கெடுதல்களை பண்ணாது. கெடுதல்களை ரொம்ப கம்மியாகவும் நன்மைகளை அபரிமிதமாகும். இது நீங்களே ஃபீல் பண்ணலாம். இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அவங்கள்ட்ட, ஏன்னா சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடெல்லாம் அப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடம். அப்படி இருக்கிறவங்க அவங்க மனசு ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு ஜாலியான சந்தோஷமான விஷயத்தை தான் செய்வாங்க. ஒரு மாதிரி கஷ்டம், பகை வீட்டில் இருக்காங்க, நீச்சமாக இருக்காங்க, வீக்காக இருக்காங்க அப்படின்னா அவங்களே அன்னீசியாக இருப்பாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. அதை தான் அவங்க வெளியில் கொடுக்க முடியும். அது மனிதர்களோட இயல்பு. அந்த கோள்கள்கிட்டேருந்து தானே மனிதர்களுக்கு அந்த பவர் வருது. கோள்கள் அப்படி தான் பண்ணும். ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கோள்கள் பெருமளவுக்கு நன்மைகளை தான் செய்யுமே ஒழிய கெடுதல்களை அவ்வளவா செய்யாது. லைட்டாக அது அதுக்கு அந்த பொசிஷனுக்கு ஏற்ற வேலைகளை, சோதனைகளை ஒரு ட்ரிம் பண்ணுற மாதிரிலாம் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ குரு பகவான் உச்சமாகிறார். இருக்கிறதுலே சுபக்கோள் குரு பலம்பாங்க. எல்லா சுப நிகழ்வுகளுக்கும் குருவை மையப்படுத்துவாங்க. இப்போ இந்த குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் இருந்துட்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார், அவங்க எப்படி எது மாதிரி சூழல்கள் இருக்கும், எப்படி அவங்க விழிப்புணர்வோடு நடந்து பாசிட்டிவை அதிகப்படுத்திக்கிறது, நெகட்டிவை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இந்த குரு பயிற்சி கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல் என்பது உச்ச குருவின் வெற்றி ஆட்டம் ஆரம்பம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். உச்ச குருவின் வெற்றி ஆட்டம் ஆரம்பம். இதுக்கு எத்தனை சதவீத நன்மைகள் அப்படின்னா 60% நன்மைகள் தான் உங்களுக்கு. ஏன்னா இதுவரையிலும் விரய குருவாக விபரீத ராஜயோகமா இல்லையான்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தவர் இப்போ ஜென்ம குருவாக உச்சமாகிறார். உங்களுக்கு 6-9 குடையவர் உச்சமாகிறார். பகை, விரோதம், போட்டி, பிரச்சனைகள் அதையும் கொடுப்பார். அதன் மூலம் புகழ், மரியாதை இதையும் கொடுப்பார். ஏன்னா 9னா புகழ், மரியாதை, பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி, ஏன் நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி, இது உண்மைதானா அப்படிங்கிற மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா 9 அப்படி தான். ஏன்னா இந்த ஜென்மத்தில் இல்லை,
போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியத்தை இப்போ டைரெக்டாக பேங்க் பேலன்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க, அதை என்ஜாய் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் 6ஆம் இடத்ததிபதியும் உச்சமாகிறது லக்னத்திலே. உடம்பை பார்த்துக்கணும், மனசை பார்த்துக்கணும். போட்டி, பிரச்சனைகள், பகை, விரோதம், குழப்பம் வர்றப்ப நிம்மதி இருக்காது. உடல் கெடும், மனம் கெடும். ஏன்னா அந்த வீட்டு அதிபதி யாரு? சந்திரன், மனசுக்காரகன். நீங்கள் ஒன்றுமே நடக்காமல் பிரம்மாண்டமாக சாதித்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க, ஒன்றுமே நடக்காமல் ரொம்ப சோர்வாகவும் பிஹேவ் பண்ணுவீங்க. நீங்களே கேட்டீங்க, இன்றைக்கி என்ன எனக்கு இவ்வளோ டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஜென்ம குருவாக இருப்பதால் சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை, சின்னதாக இதுன்னா அதுக்கு கேர் எடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு செயல்படக்கூடாது. நிதானமாக, பொறுமையாக, இது என்ன தேவை, எதுக்கு தேவை, எப்படி தேவை, எவ்வளவு தேவை, இதுக்கு என்ன செஞ்சால் போதும் அப்படின்லாம் நிதானமாக எடுத்தேன் கவுத்தன்று தடார்புடான்னு. ஏன்னா 6 பார்க்கறதால அந்த வெற்றி ஆட்டம் ஆரம்பம்ன்றதுல எதுவாக இருந்தாலும் வெற்றி, தொட்டது தொடங்கும். ஆனால் ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லைன்னா வம்பு. இது கோச்சார ரீதியான பலன்கள் தானே. அதனால தான் 60% தான் சொல்கிறேன். ஜென்ம குருங்கிறது அவ்வளவு நல்லதல்ல. உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதியாக வந்து உச்சமாகிறதால பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும். உங்கள் புத்தியை வச்சே அல்ல. போட்டி பிரச்சனைகளை கொடுத்து புகழ் மரியாதை வர வரை நீங்கள் உங்களை பண்ணுவார். பகை, விரோதம், கடனை கொடுத்து பெரிய அளவுக்கு வருமானம் வர்ற மாதிரி பண்ணுவார். அதனால தான் 60%. இல்லாட்டி ஜென்ம குருவுக்கு அந்த அளவுக்கு அந்த சாஸ்திரத்தில் லக்னத்துக்குள்ள இல்லாட்டி ராசியில் அந்த குரு வர்றப்ப அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது. பட் 9ஆம் இடத்ததிபதி உச்சம், 6ஆம் இடத்ததிபதி உச்சம், போட்டிகள் இருக்கும், போட்டியில் ஜெயிக்கிறது நீங்கள் தான். ஆனால் அதுக்கு மனசு சரியாக இருக்கணும்ல, உடம்பு சரியாக இருக்கணும்ல. இல்லாட்டி போட்டியிலே பயந்துட்டு ஆஃப் ஆகிட்டிங்கன்னா, பயந்தாங்குழியாக வீக் ஆகிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பார்த்துக்கணும். எதையும் தைரியமாக துணிச்சலாக இறங்கி வேலை பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு அவர் 6ஆம் இடத்ததிபதியாக வர்றதால லக்னத்தில் உடம்பை கெடுக்கும், மனசை கெடுக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய அளவுக்கு கடன், பகை, விரோதம், போட்டி, பிரச்சனைகள் அதெல்லாம் வருதுன்னா சந்தோஷப்படுங்க. நீங்கள் பெரிய ஆளாக போகிறீங்கன்னு அர்த்தம். எல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னாக்க ஒன்றும் வளர்ச்சி இருக்காது. ரொம்ப நெருக்கடிகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், நிம்மதியற்ற தன்மை, பரபரன்னு ஓடுறது, இப்படிலாம் வந்துச்சா சூப்பராக இருக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம், தொட்டது தொடங்க போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் தான் பயந்துக்கிட்டே குழம்பிட்டு செய்வீங்க. ஏன்னா நீங்கள் செய்கிறதால அந்த அதிர்ஷ்டம், அந்த வெற்றி, அந்த மிராக்கிள்ஸ் ஏற்படுறதில்ல. ஏற்கனவே போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் அவன் அருளால் நடக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பூர்வ பாக்கியம் முழுமையாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சூப்பராக இருக்கும். அதனால தான் 60%. இல்லாட்டி நார்மலாக உங்களுக்கு 60%ங்கிற, மற்ற இதுக்கு ஜென்ம குருன்னா 40% தான் சொல்லுவேன். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்ததிபதியாக வர்றவர் வெற்றிக்கு உரியவர். அதனால் வெற்றி கொண்டாட்டம் இருக்கும். இதுவரையில் அடி வாங்கிட்டு இருந்த நீங்கள் ஓரளவு திருப்தி, விரயங்களை, ஏன்னா நல்ல தசாபுத்தியாக இருந்தால் விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்தியிருப்பார் 12லேருந்து. என்னதான் அலைச்சல், பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், தூக்கம் இல்லாமை அப்படி இருந்தாலும் அந்த விபரீத ராஜயோகம் ஏற்படும். கடக லக்னம், கடகராசி அன்புள்ளங்களுக்கு. இப்போ ஜென்ம குருவாக வர்றதால் உச்சபட்ச புகழை அடைய முடியும். 9ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறார். லக்னத்திலே தேடி வரும், அனைத்தும் தேடி வரும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டு எல்லாம் அவன் அருள். நம்ம டம்மி பீஸு, நம்ம ஒரு வேஸ்ட் மெட்டீரியல், சும்மா தத்தி, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை அப்படி நினச்சிக்கணும். ஏன்னா அதனால தான் பெரியவங்க கட்டுறது கைமண் அளவும்பாங்க. என்னதான் உங்களுக்கு திறமை இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், எது இருந்தாலும், அதிகாரம் எதை வேணாலும் வச்சுக்கோங்க, அது எல்லாமே லிமிட்டட் தான். அவன் அருள் இருந்தால் தான் அன்லிமிட்டடாக கிடைக்கும். தகுதிக்கு மீறியவைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது ஜஸ்ட் லைக் தட் கிடைக்கும். நீங்களே கிள்ளி பார்த்துக்கோங்க, இது உண்மைதானா, மற்றவங்க தான் ஆச்சரியமாக இது எப்படி நடக்குது, இது உண்மைதானா, என்ன ஏதுன்னு ஆச்சரியமாக மற்றவங்க தான் பார்ப்பாங்கன்னு கிடையாது. நீங்களே அப்படி பார்க்குற மாதிரி அப்படி அதிர்ஷ்டமாக இருக்கும். குழந்தைகள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். குழந்தையே இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும்.
குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல இது, அவங்க வளர்ச்சி கண்டு நீங்கள் அப்படியே பெருமிதமாகுவீங்க. அந்த திருக்குறளில் வரும்ல, தந்தைக்கு மகனாற்றும் உதவின்னு, அது போல் உங்கள் மகன் அப்படி உங்களுக்கு புகழ் மரியாதையை கொடுப்பார். அதிர்ஷ்டம் கிடைக்கும், புத்தி தெளிவாகும், புதிய புதிய விஷயங்கள் மூலமாக நல்ல புத்தி தெளிவாகும். ஏன்னா பிரச்சனைகள் வந்த பிறகு தானே அதுக்கு இது இதனால் வருதா, இதுக்கு இப்படி தான் தீர்வு என்னெல்லாம் அதெல்லாம் பக்காவாக இருக்கும். சரியான பார்ட்னர், சரியான சூழல், சரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் பயந்துக்கிட்டே இருப்பீங்க, இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் உண்மையிலே நல்லவங்களா, அப்படி கெட்டவங்களா, இல்லை கெப்பாசிட்டி உள்ளவங்களா, அப்படிலாம் குழம்புவீங்க. அவங்கெல்லாம் பிரம்மாண்டமாக வேலை பார்ப்பாங்க. சம்திங் அது இமேஜினே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் நடக்கும். அதை மாதிரி, ஏன்னா சனி பகவான் வீட்டில் அவர் பார்வை விழுது, அது 7ஆம் இடமாக போகிறதால உப்பு பெறாத ஆளுங்க, சாதாரண ஆளுங்களெல்லாம் வச்சுட்டு நீங்கள் பெரிய ஆள் ஆகலாம். நீங்கள் வேலை சொல்லி கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க நல்லா கற்றுக்கிட்டு பெரிய ஆள் ஆவாங்க. அதை மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு நல்ல சூழல், நல்ல வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். மெடிடேட் பண்ணிக்கங்க, அப்போ தான் ஒரு சமநிலையில் இருப்பீங்க. இல்லாட்டி குழம்புவீங்க. ஏன்னா சந்திரன் தான் இருக்கிறதுலையே ஃபாஸ்டான கோள். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம், 2.25 நாளுக்கு ஒரு ராசி, இப்படி மாறிக்கொண்டே இருக்கும். அதில் வேறு தேய்பிரை, வளர்பிறை, ஒவ்வொரு திதிகளுக்கு ஏற்றபடி மைண்டு மாறும். அதனால் நீங்கள் தான் ஸ்டடியான ஆள் கிடையாது, ரொம்ப ஃபீபிளான ஆள், குழப்பவாதி. அன்பு பாசங்கிறது பாசிட்டிவ். உங்களுக்கு அன்பு பாசத்தில் மற்றவங்களை கவர் பண்ண முடியும். நெகட்டிவ் என்னென்னா குழப்பம், முடிவெடுக்கிறதுல குழப்புவீங்க, இப்போ தடுமாறுவீங்க, தடார்புடார்னு. ஏன்னா பகை, விரோதம், பிரச்சனைகள் வர்ற மாதிரி முடிவெடுத்து வேலை பார்க்குற மாதிரிலாம் வாய்ப்பு வரும். அப்படிலாம் வந்தாலும் அதிர்ஷ்டம் கிடைக்கும், நல்ல சூழல், நல்ல பார்ட்னர்ஸ் அமைவார்கள், பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை வரும். இது இப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைச்சதல்ல, நீங்கள் ஒரு ஆளுன்னு நினைக்காதீங்க. போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்சு வச்ச புண்ணியம், சேர்த்து வச்ச புண்ணியம் இப்போ அப்படியே பேங்க் பேலன்ஸ் மாதிரி வந்திருக்கு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஏதோ நீங்கள் பெரட்டிட்டேன்னு நினைக்க வேணாம். பெரிய அளவுக்கு பரம்பரைக்கே நல்லது செய்கிறது, புதிய விஷயங்களை உருவாக்குவது, இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அந்த க்ரியேட்டிவாக உங்களையே சுய பரிசோதனை பண்ணுவீங்க. உங்களுடைய அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் தாண்டக்கூடிய நிலை, உங்கள் லெவல் என்ன, உங்கள் கெப்பாசிட்டி என்னன்னு ஃபீல் பண்ணுறதெல்லாம் தாண்டுற மாதிரி இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, உடம்பை பார்த்துக்கங்க, மனசை பார்த்துக்கங்க. பிரச்சனைகள், சிக்கல்கள் வர்றது நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதுக்கு, புகழ் மரியாதை அடைவதற்குன்னு நினச்சிக்கங்க. எதையும் பயப்படாதீங்க, எதுக்கும் களத்தில் இறங்கி விளாடுங்க. பெரிய அளவுக்கு ராகு கேது சரியில்லையே, பிரச்சனை வரும். ஆனால் பிரச்சனை வரும், ராகு கேதுவும் பிரச்சனை பண்ணுவார், சனி பகவானும் மந்தத்தனத்தை கொடுப்பார், எது ரைட்டு எது தப்புன்னு தெரியாது. ஆனால் குரு பகவான் நீங்கள் சரணாகதி தத்துவத்தில் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப மிராக்கிள்ஸை ஏற்படுத்துவார். வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் போதும். இந்த குரு பயிற்சியில், 2026 குரு பயிற்சியில் கடவுளுக்கு எல்லாவற்றிற்கும் நன்றி அப்படின்னு நன்றி சொல்லக்கூடிய மனிதர்களாக நீங்கள் மாறுவீங்க. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.